ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி, என்ன ஸ்வீட்டுனா அடுத்து செய்கிறதே கேசரி தான், டக்குன்னு வந்து செய்கிறது கேசரி தான். அதனால் நான் கேசரி தான் வந்து ரெடி பண்ண வந்துட்டேன். சரி, ஒரு சைடு டீக்கு வந்து பாலும் காய்ச்சிட்டு கேசரி தான் ரெடி பண்ணுறேங்க. இந்த அமுல் கீ வாங்கி வச்சுட்டு நானும் வந்து கேசரி செய்யவே இல்லை. இந்த நியூ இயருக்கும் செய்யலை, கிறிஸ்மஸ்க்கும் நான் வந்து கேசரி செய்யலை. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு குலோப் ஜாம் செஞ்சுட்டேன்னா, அதனால் இந்த கேசரி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, கேசரியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ கீ ஊற்றுறேன்னே நீங்கள் நினைப்பீங்க. நிறையா தடவை நான் இப்படி தான் செஞ்சுருக்கேன். நிறையா பேர் இவ்வளோ கீ சேர்க்குறீங்களே அப்படின்வாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிடுவேன். ஒரு தடவை சாப்பிட்டாலும் சரி, திருப்பி எப்போ சாப்பிடுவோன்னு தெரியாது செஞ்சு. அதனால் நான் நல்லா கீ ஊற்றி ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவேன். இந்த டயட்டுன்றதெல்லாம் என்கிட்ட வந்து எதிர்பார்த்தா நடக்கவே நடக்காது. நான்லாம் மிஞ்சி போனால் ஒரு வாரம் தானே, அவ்வளோதாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு மன அழுத்தமாக போய்டுன்னு வச்சுக்கோங்க. அதனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவேன். என்ன மாதிரி நீங்களும் இருப்பீங்களா? நான் இப்படி தாங்க. நான் செஞ்சு கொடுத்தனோ இல்லையா, எங்கள் ரேஷ்மா நன்றி அம்மா அப்படின்னா மாடிக்கு அடுத்து வாக்கிங் போயிட்டேங்க.